இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி. இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு வந்து எல்லாம் ஆயத்தமாயிட்டீங்க அப்படிங்கிறது உங்களை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. எலெக்ஷன் ரிசல்ட் இன்னும் என்ன ஆரம்பிக்கலை. ஆனால் இந்த டைம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து ஓட்டு எண்ணிக்கை எண்ணாமலேயே அவர் வின் பண்ணிட்டதாக தான் நான் வந்து உணர்கிறேன். அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, விஜய் அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனியாள், சரிங்களா? அவரை எதிர்க்கிறதுக்கு எத்தனை பேர் நீங்களே பேக்ரவுண்டில் நீங்களே பாருங்கள். உலக நாயகன் பத்மஸ்ரீ கமலஹாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரை பற்றி என்ன சொல்கிறது, மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஒன்று வச்சுருக்காரு. எனக்கு டவுட்டு அடிக்கடி ஏற்படும். என்னென்னா, அது வந்து மக்கள் நீதி மையமா இல்லை மக்களை அடகு வைக்கக்கூடிய ஒரு மையமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எனக்குள்ளே அடிக்கடி ஏற்படுது. அவங்க ஒன்று. அப்புறம் நம்ம எல்லாராலையும் மதிக்கக்கூடிய அன்னியார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயகாந்த், சரிங்களா? விஜயகாந்த் சாரோட ஒய்ஃப், சரிங்களா? விஜயகாந்த் சாரோட கொள்கைகளை வந்து உடச்சி சிக்குநூறாக மாற்றி அந்த அம்மா வந்து அப்படியே போயிட்டு நம்மளோட விஜய் அவர்கள் வந்து எதிர்க்கிறாங்க. அவங்க ஒருத்தவங்க. அப்புறம் இவங்க வைகோபால்சாமி அப்படின்ட்டு ரொம்ப மரியாதையாக அழைக்கப்படக்கூடிய அவர் இன்றைக்கு வந்து அவர் ஒரு இயங்க முடியாத ஒரு சூழலில் இருக்கார். அதாவது வயது முதிர்வின் காரணமாக அவர். அப்புறம் புரட்சியாளருக்கு அப்புறம் நான் ரொம்பவும் மதிக்கக்கூடிய எழுச்சி தமிழர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாவளவன், அவரை நம்ம சொல்லலாம். ஆனால் நான் நினைக்கிறது வந்து அவர் வந்து ஒரு யானை மாதிரி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு யானைக்கு எந்த அளவுக்கு பலம் இருக்கோ அந்த அளவுக்கு திருமாவளவன் அவர்களுக்கு வந்து பலம் இருக்குது. ஆனால் அந்த பலம் வந்து இப்போ யானையோட பலம் வந்து யானைக்கு தெரியுமா? தெரியாது. அதனால தான் அந்த யானையை வந்து கோயிலில் கட்டி வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பிச்சை எடுக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்மளோட எழுச்சி தமிழரை வந்து 5 சீட்டுக்கு 6 சீட்டுக்கு அந்த பிளாஸ்டிக் சேரில் உட்கார வச்சுக்கிட்டு இதெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ ஆதங்கம், அவ்வளோ ஒரு விஷயங்கள் வந்து இருக்குது. அவர் இது மாதிரி அப்புறம் எண்ணற்ற நடிகைகள் எல்லாத்தையும் உள்ளே போட்டு, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மாரி செல்வராஜ் அவர்கள் சொல்லலாம். அவரெல்லாம் பணம் கொடுத்தே வாங்கிட்டாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் மாரி செல்வராஜை வேணால் விலை கொடுத்து நீங்கள் உங்களால் வாங்க முடியும். ஆனால் ரஞ்சித் அவர்களை வந்து நீங்கள் எவ்வளோ விலை கொடுத்தாலும் அவரை வந்து உங்களால் வாங்க முடியாது. அப்புறம் இதெல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய சிஎம் சார், சரிங்களா? அவரை பற்றி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு பாரம்பரியமான ஒரு பேக்ரவுண்டில் குடும்ப பின்னணியிலிருந்து அவர் வந்தவர். அதனால் அவரை நம்ம எதுவுமே சொல்லிட முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா அவர் வந்து இந்த டைம் வரைக்கும் அவர் வந்து என்னுடைய சிஎம், சரிங்களா? அப்போ இவ்வளோ பேர் சேர்ந்து வந்து விஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நடிகரை எதிர்க்கிறாங்க அப்படின்னா, அப்போ இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? விஜய் வந்து ஓட்டை வந்து எண்ணாமலேயே அவர் வின் பண்ணிட்டதாக தான் நான் உணர்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம்.